மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ஷிரோமி சூரியகுமார். முதலில் இலங்கை செய்திகள். வடக்கு கிழக்கு மக்கள் கூறிய ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதை ஒரு கடமையாக கருத வேண்டும். கரு ஜெயசூரிய தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் கடந்த 9 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இது அநீதியான செயலாகும் என்றும் வடக்கு கிழக்கு மக்கள் கோரிய ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதை ஒரு கடமையாக கருத வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலிலே அவர் இதனை தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். கடந்த காலங்களில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் தமக்கான ஆட்சி அதிகாரத்தை கோரி போராடினர். அதற்காக பல்வேறு போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. எனவே அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்குவதை ஒரு கடமையாக கருத வேண்டும் என்றும் அவர் கூறினார். மாகாண சபைகள் இயங்காமல் அரச இயந்திரம் சரியாக செயற்பட முடியாது. அரச நிர்வாக கட்டமைப்பு முறையாக இயங்காத காரணத்தினால் நாட்டின் அபிவிருத்தி பணிகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்களின் உரிமையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோருவதாகவும் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற சபை முதல்வர் மற்றும் ஒரு நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து பேசும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததாகவும் அவர்கள் அனைவரும் இந்த கருத்துக்கு முழுமையாக இணக்கம் தெரிவித்தனர் என்றும் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த தேர்தல்களின் போது வழங்கப்பட்ட வாக்குறுதியான நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது பற்றியும் அவர் கருத்துரைத்திருந்தார். தாம் தனிப்பட்ட ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்த போதும் இதனை நிச்சயமாக ஒழிப்பதாக அவர் உறுதியளித்ததாகவும் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். புலிகள் தாக்குதல் நடத்திய வேளையில் கூட பொருளாதாரம் வீழ்ச்சியடைய இடமளிக்கவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி குற்றச்சாட்டு. நாட்டில் கொரோனா பெருந்தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பவற்றின் போது ஜேவிபியினர் பொறுப்பற்ற விதத்திலேயே செயல்பட்டனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் தாம் தற்போது எதிரணியில் இருந்தாலும் நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டோம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறினார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்ட வேளை அதனை வைத்து ஜேவிபியினர் அரசியல் செய்தனர். நாம் அவ்வாறு செயற்பட போவதில்லை. அரசியலை விட தாய்நாடுதான் எமக்கு முக்கியம். அடுத்த தேர்தலில் ஜேவிபியினரால் ஆட்சிக்கு வர முடியாது. எமக்குத்தான் மக்கள் ஆட்சியை வழங்குவார்கள். எனவே நாடு நெருக்கடியை சந்திப்பதை நாம் விரும்புவதில்லை. போர்க்காலத்தில் குண்டுகள் வெடித்தன. புலிகள் கொழும்புக்கு வந்து தாக்குதல் நடத்திய வேளை கூட நாம் மக்களுக்கு நெருக்கடி கொடுக்கவில்லை. பொருளாதார வீழ்ச்சியடைய இடமளிக்கவில்லை. பொருளாதாரத்தை கூட முறையாக முகாமை செய்வோம். இவ்வாறு சொல்லில் அல்லாமல் செயலில் காட்டிய அனுபவம் எமது கட்சிக்கு உள்ளது எனவும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரியை மார்ச் 31 வெளிப்படுத்துவோம். உதய கம்பன்பில தெரிவிப்பு. அரசாங்கம் வெளிப்படுத்தாத உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரியை மார்ச் 31 நாட்டுக்கு வெளிப்படுத்த போவதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கடந்த 7 வருடங்களாக வியாபாரம் செய்யப்பட்டது. இதனை கொண்டு அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன, அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டன. எந்த ஒரு அடிப்படையும் இன்றி இராணுவத்தினரை துன்புறுத்த இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டது. இப்போது இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டது. அரசாங்கம் வெளிப்படுத்தாத உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரியை நாம் வெளிக்கொணர்வோம். சுமார் 1.5 வருட காலம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எனும் ஆய்வு நூலை தயாரித்துள்ளோம். ஆகவே அதனை எதிர்வரும் மார்ச் 31 மாலை 3:30 வெளியிட எதிர்பார்த்துள்ளோம் என்றார். கேபியுடன் டீல் பேசியது மஹிந்தவும் கோட்டபாயவும். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கருத்து. கேபி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக கோட்டபாயவின் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். கேபியுடன் டீல் பேசியது மஹிந்தவும் கோட்டபாயவும் தான் என தெரிவித்தார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா. சிறையில் அடைத்து வைக்கப்படவில்லை. பின்னர் அவர் யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார்.
கேபியிடம் இருந்த கப்பல்கள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் போன்றவற்றிற்கு என்ன நடந்தது என்று கோட்டாபாயதான் அறிவார். அதன் பின்னர் கேபியுடன் டீல் பேசியது மஹிந்தவும் கோட்டாபாயவும் தான். அவர்கள் என்ன செய்தார்கள் என எங்களுக்கு தெரியாது. கேபிக்கு எந்தவித சட்ட நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் ஒத்துழைத்தால் QR முறை அவசியமில்லை. அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவிப்பு. தற்போது நிலவும் உலகளாவிய எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தங்களின் தினசரி எரிபொருள் பயன்பாட்டை திட்டமிட்டு சிக்கனமாக மேற்கொண்டால் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள QR முறைமை போன்ற கட்டுப்பாடுகள் அவசியமற்றதாகிவிடும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இலங்கைக்கு மட்டும் உரித்தானதல்ல, இது ஒட்டுமொத்த உலகையும் பாதித்துள்ள ஒரு சவாலாகும். எனவே சமூகமாக ஒன்றிணைந்து இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் குறிப்பிட்டார். கடந்த மாதத்துடன் ஒப்பிடும் போது இந்த மாதம் எரிபொருள் பயன்பாட்டை 20% முதல் 30% வரை குறைத்துக் கொள்வது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதுடன் முடிந்தவரை பொது போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்துவதன் மூலம் நாட்டின் எரிபொருள் தேவையை பெருமளவு குறைக்க முடியும். QR முறைமை கூப்பன்கள் அல்லது ஒதுக்கீட்டு முறை என்பது தொழில்நுட்ப ரீதியான கருவிகள் மட்டுமே. மக்கள் மனமுவந்து தங்களின் எரிபொருள் பயன்பாட்டை குறைத்துக் கொண்டால் இத்தகைய தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் அவசியமில்லை என தெரிவித்தார். சுகாதாரம், பாதுகாப்பு, பொது போக்குவரத்து மற்றும் உற்பத்தி துறை ஆகிய அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி இயங்குவதை உறுதி செய்ய சாதாரண குடிமக்கள் தங்களின் தனிப்பட்ட எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இந்த நெருக்கடியானது வெளிநாடுகளில் இருந்து வந்த சவாலாகும். சமூகமாக நாம் இணைந்து செயற்பட்டால் அடுத்த 2 அல்லது 3 மாதங்களுக்குள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியும். மக்கள் இந்த தியாகத்தை செய்ய தவறினால் நெருக்கடி தீவிரமடைய வாய்ப்புள்ளது எனவும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகள் போலீசார் முற்றுகை. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான முறையில் இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை விற்பனை செய்து வந்த பல வணிக நிலையங்களை போலீசார் முற்றுகையிட்டுள்ளதுடன் பெருமளவிலான உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளனர். இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவுறுத்தல்களுக்கு அமைய வியாழக்கிழமை இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இலங்கையில் அனுமதியின்றி இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை விற்பனை செய்பவர்கள் மற்றும் அதனை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு வழங்கப்பட்ட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாண போலீசார் இந்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். இலங்கைக்குள் இந்திய செய்மதி தொலைக்காட்சி சேவைகளை பார்ப்பதோ அல்லது அதற்காக பணம் செலுத்துவதோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். குறிப்பாக சன் டைரக்ட், வீடியோகான், டாடா பிளே, டிஷ் டிவி போன்ற சேவைகள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறான சட்டவிரோத சேவைகளுக்கு ஊடாக இலங்கையிலிருந்து மில்லியன் கணக்கான ரூபாய் பணம் உத்தியோகபூர்வமற்ற வழிகளில் இந்தியாவுக்கு பரிமாற்றப்படுவதாகவும் இதனால் நாட்டின் அந்நிய செலாவணிக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த சேவைகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை மாத்திரமின்றி அவற்றை வீடுகளில் பயன்படுத்தும் நபர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு பணித்துள்ளது. இதற்கமைய யாழ்ப்பாணத்தின் ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறான சோதனைகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க இந்த கட்சியும் முன்வரவில்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கருத்து. ஆட்சியில் பங்கு என்ற போதிலும் தவகவுடன் கூட்டணி வைக்க எந்த கட்சியும் முன்வரவில்லை என காரைக்குடியில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறிப்பிட்டுள்ளார். கூட்டத்தோடு நிற்பதற்கு யாருக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை. தனித்து நிற்கவே வீரமும் துணிவும் தேவை. நாங்கள் வீரர்கள் என்பதால் தனித்து நிற்கின்றோம். நாங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம். அவர்கள் கட்சியையும் தலைவர்களையும் நம்புகிறார்கள். விஜய் தனித்து நிற்பதாய் சொல்லவில்லை. ஆட்சியில் பங்கு தருவதாய் எல்லோரையும் அழைத்து பார்த்தார். யாரும் வராததால் தனித்து விடப்பட்டார்.
வரும்போதே கட்சியில் பங்கு என்றுதான் வந்தீர்கள். காங்கிரஸ் உட்பட பல கட்சிகளை எதிர்பார்த்தீர்கள், ஆனால் யாரும் வரவில்லை என தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு தருவதாக தபாக தலைவர் விஜய் அறிவித்த போதிலும் தபாகவுடன் கூட்டணி வைக்க கட்சிகள் தயங்குவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு மத்தியில் தபாகவும் காங்கிரசும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் சமூக ஊடகங்கள் செய்திகள் வெளியானது. ஆன போதிலும் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் அளிப்பதாக திமுக ஒப்புக்கொண்ட பின்னர் தபாக காங்கிரஸ் கூட்டணி என்ற கருத்து முற்று பெற்றது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜயின் தபாக இணையவிருப்பதாகவும் அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் பரவலாக ஒரு கருத்து கணிப்பு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட கருத்துக்கள் அடிப்படையற்றவை. ஆதவ் அர்ஜுனா மீது நயினார் நாகேந்திரன் கடும் கண்டனம். தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா வெளியிட்ட கருத்துக்கள் அடிப்படையற்றவை என்றும் அவை ரஜினியின் ரசிகர்களை புண்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நயினார் வெளியிட்ட அறிக்கையில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய திரையுலகின் மிக மதிக்கப்படும் நடிகர்களில் ஒருவர். 4 தசாப்தங்களுக்கும் மேலாக தமிழ் சினிமாவை ஆண்டவர். தாதா சாஹேப் பால்கே விருது, பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற உயரிய விருதுகளை பெற்றவர். திரைத்துறைக்கு அப்பால் அவரது பணிவு, ஆன்மீக பார்வை, அனைத்து சாதி, மத, மொழி, பிராந்திய மக்களிடமும் கொண்டுள்ள அன்பு ஆகியவை அவரை சிறப்பான நபராக உயர்த்தியுள்ளன என்று புகழ்ந்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் பத்திரிகைகளின் கவனத்தை பெறுவதற்காக செயற்பட்ட அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் என்று கண்டித்துள்ளார். ரசிகர்களின் பேரன்பிற்கு சொந்தக்காரரான ரஜினிகாந்த் குறித்து இப்படி பேசுவது மிகவும் தகாதது. இதை தபாக தலைவர் விஜய் கண்டிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆதவ் அர்ஜுனா உடனடியாக ரஜினிகாந்த் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தபாக தலைமை இத்தகைய கருத்துக்களிலிருந்து தங்களை விலக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இனி இத்தகைய நடத்தையை தவிர்க்க அறிவுறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த அறிக்கை தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் மத்தியில் ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தபாக தரப்பிலிருந்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வமான பதிலும் வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். ஹார்முஸ் நீரிணைக்கு போர்க்கப்பல்களை அனுப்ப பிரித்தானியா மறுப்பு. டிரம்பின் கோரிக்கை நிராகரிப்பு. ஹார்முஸ் நீரிணையை மீளவும் திறக்க நட்பு நாடுகளிடம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உதவி கோரியிருந்த நிலையில் பிரித்தானியா மறுப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி ஹார்முஸ் நீரிணைக்கு கடற்படை போர்க்கப்பல்களை அனுப்ப போவதில்லை என பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக த டெய்லி டெலிகிராப் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை பகுதிக்கு போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என்ற அமெரிக்க ஜனாதிபதியின் கோரிக்கையை பிரதமர் கீர் ஸ்டார்மர் நிராகரித்துள்ளார் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு பிரித்தானியா தயாராக இல்லை என்று பிரதமர் கீர் ஸ்டார்மர் ட்ரம்பிடம் கூறியதாக த டெய்லி டெலிகிராப் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீளவும் திறக்க சீனா உட்பட உலகம் முழுவதும் உள்ள நட்பு நாடுகளிடம் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த சனிக்கிழமை உதவி கோரியிருந்தார். சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளும் ஹார்முஸ் நீரிணைக்கு தங்கள் போர்க்கப்பல்களை அனுப்பும் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை கொண்டிருந்தார். எவ்வாறாயினும் ட்ரம்பின் கோரிக்கைக்கு உலக நாடுகள் அமைதி காத்துள்ளதுடன் ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் வெளிப்படையாக மறுப்பு தெரிவித்துள்ளன. மேலும் சீனாவும் ட்ரம்பின் கோரிக்கை குறித்து அமைதி காத்து வருகின்றது. ட்ரம்பின் கோரிக்கையை ஆய்வு செய்து வருவதாக தென்கொரியா கூறியுள்ள நிலையில் பிரான்ஸ் ஏற்கனவே தனது கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்ப மறுத்துவிட்டது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணைக்கு கடற்படை போர்க்கப்பல்களை அனுப்ப போவதில்லை என பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் மறுப்பு வெளியிட்டுள்ளதாக த டெய்லி டெலிகிராப் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை மூடவில்லை, ஈரான் வெளியிட்ட புதிய தகவல். ஹார்முஸ் ஜலசந்தி திறந்தே இருப்பதாக ஈரான் புதிய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் பாதுகாப்பு படை அதிரடியாக மூடியது. உலகின் 20% எரிசக்தி விநியோகத்தின் பாதையாக ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கும் நிலையில் அது மூடப்பட்டதால் உலக அளவிலான எரிசக்தி தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகள் தங்களது போர் கப்பல்களை அப்பகுதிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கும் அதன் நெருங்கிய நட்பு நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி கிடையாது. மற்ற நாடுகள் இந்த ஜலசந்தியை சுதந்திரமாக கடந்து செல்லலாம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை நாங்கள் மூடவில்லை, உண்மையில்
அது திறந்தே உள்ளது. உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு வலைகள் காரணமாக பல கப்பல்கள் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர். உண்மையில் எங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அராக்சி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இந்தியா நோக்கி வந்த 2 கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக கடந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.